ஸ்வீட் கிரேவிங் உள்ளவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 3 பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஆல்மண்ட் ஃபட்ஜ் பண்ணலாமா? ஒரு 10 டேட்ஸை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கப் பாதாமை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 கப் கொக்கோ பவுடர், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். இது கண்டிப்பாக சேர்க்கணும் அவசியம் இல்லை. ஊற வச்ச டேட்ஸை சீட்ஸ் ரிமூவ் பண்ணி நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ளாட்டாக செட் பண்ணி வைங்க. டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நியூட்ரிலா சாக்லேட்டை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் எந்த சாக்லேட் வேணாலும் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடரை டஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாத்தையும் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் செட் ஆகிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்டா சூப்பரான ஒரு ஃபட்ஜ் ரெடி ஆயிரும். பார்க்கும் போதே ரொம்ப டெம்ப்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு வெயிட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை இல்லை. நாங்கள் டேரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். டேஸ்ட் உண்மையாகவே வேறு லெவலுங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடியது. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேஸ்டி.